Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற healthy and quick evening snack peanut balls வேர்க்கடலை உருண்டை. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 2 பல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்றப்ப கோர்ஸ் பவுடரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைன் பவுடரா அரைக்க வேண்டாம். இப்போ நான் 2 பல்ஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, கொரகொரப்பாக தான் இருக்குது, ஃபைன் பவுடராக இல்லை. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை வந்து நல்லா பொடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பல்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ஸ்பீடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகாது. ஸோ பல்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வேர்க்கடலையும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பல்ஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். வெல்லம் போட்டு அரைக்கிறப்போ அங்கங்கே ஒட்டிக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் ஒரு டைம் அரைக்கிறேன். இப்போ நான் ஸ்பீடில் வச்சு அரைக்கிறேன். ஸ்பீட் 1ல் தான் வைக்கிறேன். நல்லா அரைச்சிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் வெளியே வரும், அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. அப்படி எண்ணெய் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போலாம் நல்லா எடுத்து விட்டுட்டேன். அடுத்த ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிற பக்கமும் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்போ ஈவன் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேர்க்கடலையிலேருந்து வந்த ஆயிலே உங்களுக்கு ஈஸியாக பைண்டிங் எஃபெக்ட் கொடுத்துரும். உருண்டையை நல்லா டைட்டாக பிடிங்க. தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டை நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ரிமைனிங் உருண்டையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி 1 கப் வேர்க்கடலைக்கு எனக்கு இன்றைக்கி 12 பால்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.